கெய்லி ஜெய்ட் பிரீஸ்ட். குழந்தை பருவம்னாலே ஒரு இனிமையான காலம்தான். அது ஒரு தாய்க்கு குழந்தை தான் தனக்கு எல்லாமே. அந்த மழலை மொழி கேட்கும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தாய்க்கு அதுதான் சொர்க்கம். ஆனால் இங்கே ஒரு தாய் தன் குழந்தைய அவங்களுடைய காதலன் கூட சேர்ந்து அடிச்சே கொலை செஞ்சுருக்காங்க. கெய்லி ஒரு 3 வயது குழந்தை. மிட்லாண்டில் இருக்க சோலிஹல் அப்படிங்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 3 வயசான கெய்லி மற்றும் அவங்களுடைய அம்மா நிக்கோ பிரீஸ்ட் 2 பேரும். ஆகஸ்ட் 2020 சனிக்கிழமை நிக்கோலா மற்றும் கெய்லி மதியம் 1:45க்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுதான் பக்கத்தில் இருந்தவங்க கெய்லியை பார்த்த கடைசி நிமிடங்கள். உள்ளே போன கெய்லிக்கு தெரியாது அதுதான் இந்த நாள் தன்னுடைய கடைசி நாள் அப்படின்னு. நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் தன்னை கொலை செய்ய போகிறாங்கங்கிறது இந்த வயசில் ஏன் இவங்க நம்மளை இப்படி செய்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அந்த பிஞ்சு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஆகஸ்ட் 2020 மாலை 6 மணிக்கு நிக்கோலா தன்னுடைய மகள் கெய்லியோட பெட்ரூமில் தூங்க சொல்லிட்டு நிக்கோலாவுடைய ரூமுக்கு தன்னுடைய காதலன் ரெட் ஃபோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. நிக்கோலா மற்றும் இவங்க காதலனான 2 பேரும் உடலுறவில் இருக்கும் பொழுது பக்கத்து ரூமில் இருந்த கெய்லி தூங்காமல் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கெய்லி அந்த கதவை தட்டி வெளியே வர முயற்சி பண்ணியிருக்காங்க. கதவை திறக்க முடியாத காரணத்தினால அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கெய்லியுடைய இந்த அழுகை சத்தத்தினால ஆத்திரமடைஞ்ச நிக்கோலா மற்றும் அவங்க காதலன் உடலுறவுக்கு தொந்தரவாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த 3 வயது சின்ன குழந்தைய கண்மூடித்தனமாக தாக்குறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரத்துலேயே தாக்குனதுக்கப்புறம் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கெய்லி அதோடு அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நிக்கோலா மற்றும் அவங்க காதலன் மிட்லாண்ட் நாட்டோட எமர்ஜென்சி நம்பரான 999க்கு கால் பண்ணி புகார் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 9 கெய்லியை பரிசோதித்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கார் இடித்தா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ உடலில் கெய்லியோட உடலில் அந்தளவு காயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அடித்து கொடுமைப்படுத்தின காயங்களும் இருக்குது. கெய்லியுடைய விலா எலும்பு, கால் எலும்பு மற்றும் நெஞ்செலும்பு எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு எனவும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் நிக்கோலாவுடைய காதலன் கிட்ட போலீஸ் இந்த குழந்தை இறந்தது உங்களை எந்த விதத்தில் பாதிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னது, கெய்லி என்னுடைய குழந்தை இல்லை, அதனால் அவள் இறப்பு எனக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பை கொடுக்காது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கான். கோர்ட்டில் நிக்கோலா மற்றும் அவங்களுடைய காதலன் 2 பேரும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நீதிபதி ஆத்திரமும் அடைஞ்சிருக்காரு. உடலுறவுக்கு இடையூறாக இருக்கிறதா நினச்சி தன்னுடைய 3 வயது பெண் குழந்தைய கொலை செய்த குற்றத்திற்காக நிக்கோலா பிரீஸ்டுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவளுடைய காதலனான அவனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் என தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரி தொடர்ந்து பார்க்க ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள்.